அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான 2 அமல்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இரண்டுமே உங்களுக்கு செல்வத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு லக் அடித்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதில் ஏற்படுத்தி தருவோம். நீங்கள் எவ்வளோ சிரமத்தில் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களை எல்லாம் மேலே கொண்டு போய் நிற்க வைப்பான், ஒவ்வொன்றும் வாழ வைப்பான். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. நாம் முழுமையாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை சார்ந்து நம்ம இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு கை கொடுக்காம இருக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் தான் இது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு குரான் வசனம், அதோட ஒரு ஸ்பெஷலான ஒரு திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இரண்டையுமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் 11 முறை நீங்கள் ஓதிவாங்க. இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் 11 முறை ஓதுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு நேரம் ஒரு நாளைக்கு 11 முறைன்னு நீங்கள் ஓதினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து. ஒவ்வொருத்தவங்களுக்கு நிறைய அமல் செய்யும்போது நிறைய இதை செய்ய கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு தடவை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு டைம் இருக்குது, நான் எல்லா நேரமும் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த அமலை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தஹஜ்ஜுடைய தொழுகையை நீங்கள் வளமையாக ஆக்கிக்கோங்க. எப்படி ஐவேளை தொழுகை நம்ம ரொம்ப கம்பல்சரி நம்ம தொழணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரியே தஹஜ்ஜுடைய தொழுகையும் லுஹா தொழுகை இந்த மாதிரி உபரியான தொழுகைகளையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் தொழ பாருங்கள். ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரம் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கிறான். நம்ம ஆசைகளை கேட்டாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுறான். நம்ம என்ன துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா உடனே மறுக்காமல் ஏற்றுக்கிறான். ஏன்னா உலகமே தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ரப்பு கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருக்கிற நேரம் அது. அப்போது நம்ம ரப்பு நம்ம கிட்ட நெருங்கி வந்து கீழ்வானதுக்கு இறங்கி வந்து நின்று கேட்குறான், உனக்கு என்ன வேணும் சொல்லுன்ட்டு. அப்போ நம்ம கேட்குற விஷயத்த அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுப்பான், கொடுக்காம இருக்கவே மாட்டான். இப்போ நம்ம அதிக பேருக்கு எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நம்ம கடக்க நமக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருக்கே தவிர, பணத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையே நகருது. நிறைய நிலைமைகள் நம்ம செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். பணப்பிரச்சனை அப்படிங்கும் பொழுது நமக்கு எல்லாமே குடும்ப ரீதியாக எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்துடும். அந்த ஒரு பணம் இல்லை அப்படின்னாலே சரி, உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், உங்களுடைய நெருங்கிய உறவுகள்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை வரும், நிம்மதி இழப்பீங்க, சந்தோஷத்தை இழப்பீங்க, தூக்கத்தை இழப்பீங்க, எல்லாமே போயிடும். அந்த பணம் இருந்தால் நம்மளை எல்லாருமே நல்ல விதமாக பார்ப்பாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, நமக்கு மதிப்பு தான் ஏறுது. சில இடத்துல பணம் இருந்தால் தான் நம்மளை பார்க்குறது திரும்பி கூட பார்ப்பாங்க. சில பேர் நம்மளை பார்க்காம கண்டுக்காமல் போவாங்க. ஏன்னா அப்போ நம்மளுடைய வசதி கம்மியாக இருக்குது, பணம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் அதிக பேர் அப்படி தான் இருக்காங்க. எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க. அப்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்குறோம் என்ன, யாருக்கிட்டேயும் நாம் தலை குனிற மாதிரி கையேந்துற மாதிரி நிலைமை இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நான் நல்ல விதமாக வாழணும். என்னுடைய குடும்பத்தில் நான் செல்வ செழிப்போடு வாழணும். நான் சொந்தமாக எல்லாம் செட்டில்டாக நான் வாழணும். யாருக்கிட்டேயும் எந்த ஒரு ரூபா கூட நான் கையேந்திர நிலை ஏற்படக்கூடாது. ஒரு ரூபா கூட நான் கடனாளி ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம அல்லாட்ட மட்டுமே நம்ம கடனாளியாக இருக்கணும். அல்லாஹ்கிட்ட மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயமா அல்ல, நீ எனக்கு கொடு, நீ எனக்கு கொடு, நீ எனக்கு கொடுன்ட்டு நம்ம அல்லாட்ட மட்டுமே கேட்கணும். இந்த அமல் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பழமையாக நீங்கள் ஓதிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ரொம்ப சின்ன அமல் தான். 11 முறைங்கிறது சின்ன எண்ணிக்கை தான். இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது என்ன அப்படின்னா ஒரு திக்ர். அந்த திக்ர் என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹு மலீக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹுல் மலீக்குல் ஹக்குல் முபீன், லா இலாஹ இல்லல்லாஹு மலீக்குல் ஹக்குல் முபீன். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திக்ர் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட அர்த்தம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கும் பொழுது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்ம வணக்கத்துக்கு தகுதியானவன். மலீக்குல் ஹக்குல் முபீன் அப்படிங்கும் பொழுது அவன் தான் நமக்கு அரசனாகவும் அரிசின் தளபதியாகவும் இருக்கிறான். அல்லாஹ் மட்டும்தான் எல்லாத்துக்குமே அரசனாக இருக்கான். இந்த உலகத்திலிருந்து நம்ம எல்லாத்தையுமே அல்லாஹ் தான். நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே படைச்சவன் யார், அந்த ரப்பு மட்டும்தான். அவன் மட்டும்தான், அவன் உருவம் மட்டும்தான் அரசன். அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துற வகையில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன அற்புதமான ஒரு திக்ர் இது. இந்த திக்ரை நம்ம வளமையாக நம்ம ஓதிட்டே வந்தோம் அப்படின்னாலே கூட நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். இன்ஷா அல்லாஹ் இதை 11 முறை நீங்கள் ஓதுங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னா, இது ஒரு குரான் வசனம். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். சூரா தலாக்ல இருக்கக்கூடிய 2 மற்றும் 3வது ஆயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை,
பொதுவா சூரா தலாக் இருக்கிற அந்த 2 ஆயத்துமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஆயத்து தான். அது எப்பவுமே நாம வளமையா ஓதக்கூடியவர்களா இருக்கணும். ரொம்ப ஸ்பெஷல். அதுலயும் இதுல பாதி தான் நான் சொல்றேன். பொதுவா வந்து சூரா தலாக்ல 2வது ஆயத்துல கடைசியிலேருந்து ஆரம்பிச்சு 3வது ஆயத்து முழுசா நம்ம வந்து ஓதுறதுங்கிறதே ரொம்ப சிறந்தது தான். ஆனா இதுல நான் இப்ப சொல்றது என்னன்னா 3வது ஆயத்துல பாதி வரைக்கும். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அது வரைக்கும் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் அதுக்கப்புறமும் இருக்கு வமன் யத்தவக்கல் அலல்லாஹின்ட்டு. அதையும் நம்ம ஓதுறதா இருந்தா ஓதலாம். அப்படி இல்லைன்னா இதை மட்டுமாச்சும் நீங்க இதை ஓதுங்க. அர்த்தத்தை நம்ம உணர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு உணர்ற வகையில இருக்கும். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவனா இருக்கான். அவங்களுக்கு அல்லாஹ்வே எல்லா வசதிகளையும் எல்லாத்தையுமே கொடுக்குறான். அல்லாஹ் நம்ம முழுசா நம்பி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அதுலேருந்து அல்லாஹ் தாலா நம்மளை நீக்கி கொண்டு வந்துருவான். அவங்களுக்கு எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து எல்லா வசதிகளையும் அளிப்பான். எப்படி நம்ம யோசிக்காத அளவுக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் தான் நம்ம இதுதான் நம்மளோட லைஃப், இதுதான் நம்மளுடைய வருமானம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நமக்கே அப்பாற்பட்டது, நமக்கு எண்ணி பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் தாலா நமக்கு வசதிகளை உண்டாக்கி தருவான். இது அடுத்த வரி. இது இரண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயத்து. அதனால இந்த ஆயத்தையும் 11 முறை ஓதுங்க. இந்த இரண்டையுமே நீங்க 11 முறை 11 முறைன்னு நீங்க ஓதிவாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹ் தாலா லக்க கொடுப்பான். நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தாலா உங்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுப்பான். நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு செல்வத்துல பரக்கத்தை அதிகப்படுத்துவோம். நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு நீங்க ஒரு உச்சத்துல போய் நிற்பீங்க. நீங்க எண்ணி பார்க்காத அளவு உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷத்தோட ஒத்துமையோட எந்த ஒரு சிரமமும் இல்லாம நல்ல நிலைமையில நீங்க வாழுவீங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை நாம தவற விடாம இந்த அமலை நம்ம செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நிறைய அமல்கள் இருக்கு. பண ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல திருமணம் நடக்கணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே, நோயிலிருந்து விடுபடணும், எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா வந்து குரான்லேயே இறக்கியிருக்கான். குரான்லேயே எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு. என்னென்ன நம்ம வேணும்னு நம்ம குரானை திருப்பினாலும் எல்லாத்துலேயும் அல்லாஹ் தஆலா அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துருக்கான். அப்போ குரான் வசனத்தோட நாம இந்த ஒரு திக்ரையும் சேர்த்து நம்ம ஓதும் பொழுது இன்னும் நல்ல பலனா இருக்கும். ஏன்னா இது அர்த்தத்தை தான் நம்ம முதல்ல உள்ள நம்ம மனசுல ஏத்திக்க வேண்டியது இதோட அர்த்தம் மட்டும்தான். அல்லாஹ் வந்து முழுசா நம்ம சார்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் பார்த்துப்பான். நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுப்பான். எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான். ஏன் அப்படின்னா அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவன் தான் எல்லாத்துக்குமே அரசனா இருக்கான். அப்போ அவனால மட்டும்தான் அதை நடத்தி கொடுக்க முடியும். அப்படிங்கிறத முழுசா நீங்க அந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்திலையும் வாரி வழங்கி எந்த ஒரு குறையும் இல்லாம இம்மையும் மறுமையுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட இந்த அமலை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.